காங்கிரஸோட எண்ணம் நிறைவேறவே கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு. பிஜேபி அசுர பலத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பிஜேபியினுடைய திட்டத்தை முறியடிக்கிறதும் பிஜேபி இங்கே கால் ஊன்றாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் உழைக்கணும். ஆனால் அதை மறந்துட்டு வாய்க்கு வந்த சீட்டை கேட்குறது, ஆட்சியில் போங்க, அதிகாரத்தில் போங்க, ஆட்சி வந்ததுக்கப்புறம் கேளுங்களேன். இல்லை, அவர் போட்ட ட்விட்டர்லே பதில் இருக்குல்ல, பாஜகவை வீழ்த்தணும், திமுகவோட சேர்ந்து சீட்டு வாங்கணும், விஜயோட சேர்ந்து கூட பாஜகவை வீழ்த்தலாம். விஜயோட சேர்த்து வீழ்த்தினா ரொம்ப நாள் அதுங்க. விஜய் மண்குதிரை. விஜயை வைத்து இவர்கள் எல்லை தாண்டி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ். ஒருவேளை எதனா ஒன்று ரெண்டு கட்சி திமுகவுக்கு வருதுன்னா மேபி டிஎம்கே கைட்டு விட்டாலும் கைட்டு விட்டுருவாங்க. நீங்கள் என்ன ஆனால் போயிடுவோம் பிளாக்மெயில் பண்ணுறது போயிருங்க அப்படின்னு சொல்லி கைட்டு. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் திமுக தோற்றுது, என்ன ஆகிட போகுது? கட்சி அழிஞ்சுடுமா? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எப்போ ஓபிஎஸ் வேணாப்பா, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், எனக்கு வேணாப்பா, போப்பா. செங்கோட்டையன் ஒரே கங்கன்னு காதுகிட்டப்பா, நீ வேணாப்பா, தயவு செய்து வேணாம் போ. அதே மாதிரி ஸ்டாலின் சார் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக எடுத்த முடிவே அப்படி இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஒரு சில முடிவு எடுத்ததுன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும் கதை. உங்களுக்கெல்லாம் கணக்கு தெரியும் தானே, அரசியல்ன்றது உங்களுக்கெல்லாம் புரியும் தானே. ஆளுக்கு நீங்கள் முதல்வரை நீங்கள் ப்ரெஷர் போடுறீங்க, சீட்டு பேரத்தை ஏற்கிறதுக்கோசரம் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா, அப்போது நீங்கள்லாம் இந்த கூட்டணி நல்லா இருக்கணும்னு நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்களா, இல்லை இந்த கூட்டணி மலிவாக மோசமாக போகணுன்னு அரசியல் பண்ணுறீங்களா? திமுக ஜெயிச்சாதான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இந்த வாட்டி திமுக போராடி ஏதோ அவங்க ஜெயிக்க வேண்டிய சீட்டு ஜெயிப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பேயடி காத்திருக்குது, பார்த்துக்கோங்க. இதே தான் பாம்பேயில் நடந்துச்சு. இப்போது திமுக தொண்டர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மன சந்தோஷத்தோடு தான் ராகுல் காந்தியையும் பார்க்குறாங்க. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் திமுக தொண்டர்கள் இந்த நொடி வரலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தொடருமே ஆனால் திமுக தொண்டர்கள் இப்போ உன்னை வட இந்தியாவில் கலாய்க்கிறது கரெக்டு தான், நீ முதலுக்கே மோசம் பண்ணுற அந்த நினப்பு வந்துருச்சுனாவே காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே அழிவு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் அன்பு வணக்கம். 2026 தேர்தலில் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த கலக குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு ரொம்ப முக்கியம்னு மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு, வேலுச்சாமியை பேசுகிறாரு. பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ்லேருந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த எப்படி தேர்தல் அணுகணும், கூட்டணி குறித்து, தொகுதி குறித்து, ஆட்சியில் பங்கு குறித்து முக்கியமாக விவாதிக்க இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரும் சரி எந்தவித கருத்தும் சொல்லலை. இது வரைக்கும் திமுகலேருந்தும் காங்கிரஸ் குறித்து எந்தவித அதிக அளவில் ரியாக்ட் பண்ணுறதாக ஒரு இதுவும் இல்லை. இந்த கூட்டணி அடுத்த கட்டமாக எப்படி போகும்? காங்கிரஸுடைய எண்ணம் நிறைவேறும் ஆட்சியில் பங்கு? காங்கிரஸோட எண்ணம் நிறைவேறவே கூடாதுங்க. திமுகவோட எண்ணம் நிறைவேறலாம். காங்கிரஸோட எண்ணம் என்ன? இப்போது அதிக சீட்டு வாங்கணும். யார்கிட்டேருந்து? திமுக கிட்டேருந்து. அப்புறம் ஆட்சியில் அதிகாரம் பங்கு. ஃபஸ்ட்டு ஆட்சி வரணும், அதுக்கு கூட்டணியில் உழைக்கணும். அந்த எண்ணமே இல்லாமல் இப்போது என்னாச்சு? பாம்பேயில் இன்றைக்கி பேயடி கீழே போயிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெரிய கட்சி பிஜேபி, ரெண்டாவது பெரிய கட்சி உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனா, மூணாவது பெரிய கட்சி சிவசேனா இவர்கிட்ட ஏக்நாத் ஷிண்டே கிட்ட, நாலாவது தான் காங்கிரஸ். அப்போது ரெண்டு சேனாவும் பிஜேபி. இந்த கட்சிகளுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இருந்தீங்க அரசியலில், நீங்கள் பின்னாடி போயிருக்கீங்க. என்னென்னா அந்த அணுகுமுறை. இன்றைக்கி இப்போ தமிழ்நாடை பற்றி கூட்டம் ஏதோ வச்சுருக்குறாங்க போல், அதுதான் போயிருக்காங்க. நேற்று என்ன வச்சுருக்கணும்? ஏன் பாம்பேயில் தோத்தோன்னு கூட்டம் போட்டிருக்கணும். தோத்ததை பற்றி கொஞ்சம் கூட ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. ஏன் தோக்குறோம், எதுக்கு தோக்குறோம், எதுக்கு திரும்ப தோக்குறோம், அது யோசிக்கிறதே கிடையாது. அந்த ஸ்டேட்டு தோற்று போயிடுமா, அடுத்த ஸ்டேட்டு இதில் எப்படி தோக்கலாம், இப்போ இதுக்கு உண்டான மீட்டிங். அந்த ஸ்டேட்டில் யாருன்னா ஒருத்தர் உருப்படியாக இருந்தால் அவங்கக்கிட்ட அதிகாரத்தில் பங்கு, அந்த ஸ்டேட்டில் வேறு யாருன்னா நல்லா இருந்தால் அவங்கக்கிட்ட ஆட்சியில் பங்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டாக காலி பண்ணுறதுக்கு ஒரு கட்சியாக இதில் வேறு சொல்கிறாங்களா இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு எனக்கு தெரில. தொண்டர்களுடைய மனநிலையை எடுத்துரைக்க போகிறாரு மாணிக்கம் தாக்கூர். தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புகிறாங்க. சரி, கட்சிக்கு ரொம்ப முக்கியம் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் எண்ணிக்கையை அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க மாணிக்கம் தாக்கூர்? என்ன பண்ணியிருக்கீங்க? மாணிக்கம் தாக்கூருக்குன்ட்டு அட்லீஸ்ட் நேற்று அண்ணாமலை எம்பி கூட ஆகலை, சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகலை. ஒரு 100 பேர் 150 பேரை வச்சுருக்கிறாப்புல. யாருன்னா அண்ணாமலையை பற்றி பேசுனா முகமூடி போட்டுக்கின்னு வண்டியாக திட்டுறது. ஒன்றுமே பண்ணாமல்
ஸ்லீப்பர் செல் வேலை கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பட்டாப்புல. இவர் என்ன பண்ணியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர்? அவங்க ஒரு விஷயம், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை என்றதை விட இவர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு. பிஜேபி அசுர பலத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பிஜேபியினுடைய திட்டத்தை முறியடிக்கிறதும், பிஜேபி இங்கே கால் ஊன்றாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் உழைக்கணும். ஆனால் அதை மறந்துட்டு வாய்க்கு வந்த சீட்டை கேட்குறது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆட்சி வந்ததுக்கப்புறம் கேளுங்களேன். இல்லை ராகுல் காந்தியை விட்டு பேசுங்களேன். ராகுல் காந்தி பேச மாட்டார், ஆனால் விஜய்கிட்ட பேசுவார். இல்லை, அவர் போட்ட ட்விட்டர்லேயே பதில் இருக்குல்ல, பாஜகவை வீழ்த்தணும். அவர் போட்டிருக்கிறது மறைமுகமாக போட்டிருக்கிறாரு. ஆனால் அது திமுகவோட சேர்ந்து தான் வீழ்த்தணும், சீட்டு வாங்கணும். விஜயோட சேர்ந்து கூட பாஜகவை வீழ்த்தலாம். விஜயோட சேர்த்து வீழ்த்தினா ரொம்ப நாள். அதுங்க விஜய் வந்து மண்குதிரை. விஜயை வைத்து இவர்கள் எல்லை தாண்டி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ். ஒருவேளை எதனா ஒரு 1-2 கட்சி திமுகவுக்கு வருதுன்னா மேபி டிஎம்கே கழட்டி விட்டாலும் கழட்டி விட்டுருவாங்க. நீங்கள் என்ன ஆனால் போயிடுவோம் பிளாக்மெயில் பண்ணுறது, போயிருங்க அப்படின்னு சொல்லி கழட்டி. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் திமுக தோற்றுது, என்ன ஆகிட போகுது? கட்சி அழிஞ்சிடுமா திமுக? வழக்குகள் வரும், சில பல சிக்கல்கள் வரும். இவன் ஆட்சி போயிடுச்சுன்னா எதிர்கட்சியாக வரவங்க வழக்கு தொடருவாங்க, பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி என்ன பெரிய பிரச்சனை? திமுகனா வழக்கு சந்திக்காத கட்சியா, இல்லை ஜெயிலுக்கு போகாத ஆட்களா, இல்லை ஜெயிலுன்னு என்ன தெரியாதா? அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயத்துக்கு, எப்போ ஓபிஎஸ் வேணாப்பா, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், எனக்கு வேணாப்பா, போப்பா நீ வேணாப்பா முடிவு. செங்கோட்டையன் ஒரே கெங்கன்னு காது விட்டப்பா, நீ வேணாப்பா, தயவு செய்து வேணாம் போ, நீ என்ன எனக்கு கெடு வைக்கிறது, நான் வைக்கிறேன் உனக்கு கெடுக்கு, அக்கடை சூடு அப்படின்ற மாதிரி இந்த பாசாபாய் படத்தில் வர மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி ஸ்டாலின் சார் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக எடுத்த முடிவே அப்படி இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஒரு சில முடிவு எடுத்ததுன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும் கதை. காமராஜர் பெருமை அழியாது. ஆனால் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் காமராஜர் புகழ் பாடுவாங்க, அது பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என் போன்றவர்கள் அதை பற்றி பேசுவோம். காமராஜர் புகழ் வேறு, காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி வேறு, ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி ஆகிறதுக்கோ இல்லை காங்கிரஸ் இன்னும் ஒரு வீரியமாக செயல்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளராததுக்கு அதுவும் ஒரு காரணம் பார்க்கலாமா? காமராஜரையும் காந்தியும் தாண்டி வேறு எந்த தலைவரையும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்காததுனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பெரிய பின்னடைவுன்னு பார்க்கலாமா? இல்லை, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஐயா வசந்தகுமார் தவறிட்டார். சிறப்பான மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர். மனிதநேயம்னா அது அது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். யார் போய் உதவின்னு கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். அரசியல்வாதியை தாண்டி நல்ல மனிதாபிமானம். அதேமாதிரி ஈவிகே செல்வங்கவன் ஒரு பெரிய ஆளுமை, பெரிய தலைவர், பெரிய குடும்ப வாரிசு, அதெல்லாம் கிடையாது. வாரிசு, அரசியல் வாரிசாகவே நீங்கள் ஈவிகேஸை பார்க்க முடியாது. எந்த தொண்டை போனாலும் ஜாலியாக பேசுறது, சிரிக்கிறது, நைட்டில் 8 மணிக்கு மேலே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார். பகலில் அரசியல் வேலையெல்லாம் முடிச்சிட்டா நைட்டு தொண்டர்கள் போனால் சகஜமாக பேசக்கூடிய தன்மை. அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் எழுந்துட்டீங்க நீங்கள் இன்றைக்கி. பேச்சாளர்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல காங்கிரஸ் கட்சியில். இப்போ இன்றைக்கி வந்து அல்புகாரி வந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் நினைக்கிற ஒருத்தர் செய்தி போட்டிருக்கிறாரு. அதாவது திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை போட்டிருக்காரு. அப்போது இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற அந்த கருத்தையும் கவனிக்கணும். வெறும் மேலே பண்ணையார் ஆகிட்டு எம்பி ஆகிட்டு வசதி படைத்தவர்கள் பேச்சு ஒண்டி கிடையாது. கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது தேவையில்லாத அழுத்தம், இது தேவையில்லாத பிரச்சனை, இதை பண்ண வேணாம். இப்போது சரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போயிட்டு, இப்போது நீங்கள் கொடுக்குறது கொடுங்க, ஆட்சியில் பங்கு, அதிகார பங்கு, ரைட்டு, ஜெயிச்சு வந்தால் கொடுங்க. இல்லை அப்படின்னா எங்களுக்கு சென்னை உட்பட எல்லா கார்ப்பரேஷன்லேயும் நாங்கள் தான் மேயர், பெரிய பெரிய நகராட்சியில் நாங்கள் தான் சேர்மன், நாங்கள் கட்சியை வளர்க்கணும், இப்போ ஒப்பந்தம் போடுங்க. சரிண்ணா, ரைட்டு. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு எப்படி வேணால் மாறலாம், நிலவரம் ஏமாற்ற கூட செய்யலாம், அது வேறு. இப்போ சொல்லிவிட்டு கொடுக்காம விட்டால் என்ன உத்தரவாதம் இருக்குது? கூட்டணி முறிஞ்சிச்சுன்னா அப்போது உங்கள் கட்சியை நீங்கள் உண்மையிலே பலப்படுத்துகிறோன்னா, இப்போ தேர்தலில் சீட்டு கூட அதிகாரத்தில் சீட்டு தான்ன்றது கிடையாது. உள்ளாட்சியில் கூட கேட்டு வாங்கலாம்ல. உள்ளாட்சியில் வந்து எங்களுக்கு வந்து மற்ற கட்சியை விட கூட கொடுக்கணும், இப்போ சொல்லுங்கள், நாங்கள் பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் சீட்டு கூட கேட்கும்போது இப்போ விசிகா கேட்காதா, சிபிஎம் கேட்காதா, சிபிஐ கேட்காதா, கமல் கேட்க மாட்டாரா,
இல்லை நாளைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வராங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? ஆளாளுக்கு சீட்டு நிறைய வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 80 சீட்டு வாங்கிட்டீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன உங்களுக்கு? 150 சீட்டு. 150 சீட்டில் திமுக நிற்குதுன்னா குறைஞ்சபட்சம் 120 சீட்டு ஜெயிச்சாகும். நீங்கள் பிஜேபி மேலே ஒரு கட்சி வச்சுட்டு இருக்கும்போது 117 118லாம் வந்தீங்கன்னா ஆட்சி எப்போ வேணால் போயிடும், ரெசார்ட்டுக்கு தூக்கி போயிடுவாங்க அப்படியே. இல்லை எங்கே தங்கி இருக்கிறாங்களோ அந்த அப்படியே சேர்த்து வாங்கிடுவாங்க விலைக்கு, இந்த பில்டிங்கோடு சேர்த்து வாங்கிடுவாங்க. அம்பானிங்களும் அதானிங்களும் அங்கே நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. பிஜேபிக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போது மினிமம் 130 சீட்டு ஜெயிக்கணும். 150 சீட்டில் நின்று 130 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது 90% ஸ்ட்ரைக் ரேட்டு. அது டிஎம்கே ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர், ஒருவேளை காமராஜரும் இன்றைக்கி கூட்டணி இருக்கிற காரணத்தில் 3 பேர் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் வராது. அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கெல்லாம் கணக்கு தெரியும் தானே, அரசியலுன்றது உங்களுக்கெல்லாம் புரியும் தானே. ஆளாளுக்கு இன்றைக்கி முதல்வரை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் போடுறீங்க, சீட்டு பேரத்தை ஏற்கிறதுக்கோசரம் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா, அப்போது நீங்கள்லாம் வந்துட்டு இந்த கூட்டணி நல்லா இருக்கணும்னு நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்களா, இல்லை இந்த கூட்டணி மலிவாக மோசமாக போகணுன்னு அரசியல் பண்ணுறீங்களா? இல்லை எப்படி இந்த தேர்தலில் திமுக தோற்றுறோம், நம்ம இந்த தேர்தலில் விஜய் கூட போனால் நம்ம கட்சியே வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? திமுக தோற்றுறோம், நீங்கள் அப்படியே பயங்கரமாக ஜெயிச்சிருவீங்க. திமுக ஜெயிச்சாதான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இந்த வாட்டி திமுக போராடி கீராடி ஏதோ அவங்க ஜெயிக்க வேண்டிய சீட்டு ஜெயிப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பேயடி காத்திருக்குது, பார்த்துக்கோங்க. இதே தான் பாம்பேயில் நடந்துச்சு. இப்போது உத்தவ் தாக்கரே ஒண்டி தப்பிச்சிக்கிட்டாப்புல, உத்தவ் கூட இருந்தவங்க சைடில் கீழே எல்லாம் போச்சு. சரத்பவார் காலி, என்சிபி காலி, என்சிபி அஜித் பவாரம் காலி, சரத்பவாரம் காலி. அப்போது அந்த பப்ளிக்கோட அந்த தெளிவு பாருங்கள், ஓட்டு போடுறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து நீங்கள் ஓரளவுக்கு பாம்பேவோட ரிலேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்த ஊர்கள் இதெல்லாம். அப்போ நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் பெருசாக்குறாங்க. அது அவங்க கட்சிக்கும் நல்லதில்லை, கூட்டணிக்கும் நல்லதில்லை. திமுக எத்தனை சீட்டில் நிற்குதோ அந்த சீட்டில் வெற்றி பெறுறது எப்படின்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருந்திருக்கு. நீங்கள் திமுகவை இந்த மாதிரி நீங்கள் வெறுப்பேற்றிட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த மாதிரி தலைவலி கொடுத்தா ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கெல்லாம் கம்மி. இப்போ பானை சின்னத்தில் போய் ரெட்டலை எதிர்த்து நிற்கும்போது ரெட்டலைக்கு அங்கே வந்து வெற்றி விகிதாச்சாரம் கூட இருந்திருக்கு, பார்த்துருக்கோம். உதயசூரியன் ஜெயிக்கும்போது மார்ஜின் கூட இருக்கும், கை சின்னம் ஜெயிக்கும்போது மார்ஜின் குறைச்சி இருக்கும். திமுக வேட்பாளர் 15,000 ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னா கூட்டணி கட்சி வேட்பாளர் பார்த்திங்கன்னா 6,000 ஓட்டு 4,000 ஓட்டில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அவங்க அவங்கள சேர்த்துக்கிட்டு அணைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் கட்சி வளர்ந்துச்சு, நாங்கள் வளர்க்கணும், அத்தை பண்ணோம் இத்தை பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கூட்டணி கட்சிகள் தோல்வி பெறும். அது அதிமுக ஆட்சி வர்றதுக்கே வாய்ப்பு வழங்கும். இதோட ரிஸ்க் எங்கே போய் நிற்குன்றதை நான் சொல்கிறேன். இல்லை இந்த தேர்தலில் இந்த சிக்கல்களை எப்படி ஸ்டாலின் சமாளிப்பாருன்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே இப்போ உதயநிதி வந்து இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி சிக்கல் வேறு இருக்குது. இதுவரைக்கும் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய சிக்கல் குறித்து வெளிப்படையாக பேசலை, பாஜகவுடைய அழுத்தமும் இருக்குது. இதெல்லாம் இந்த தேர்தலில் எப்படி சமாளிப்பாங்க திமுக? திமுக தலைவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் தான். காங்கிரஸ்காரர்களையோ இல்லை வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் லெஃப்ட்டு, சிபிஐ, விசிகே, மதிமுக இதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 தோரணை, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பார்க்கும்போது வாழை மரம், சீரியல் பல்பு இதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். மற்றபடி தேவையான உபகரணம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு, ஐயருக்கு சம்பளம், அந்த தேங்காய், அது மேலே பூ, அது மேலே அந்த தாலிக்கு தங்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருன்னா திமுக தான் செலவு. இது வெளியில் தான் மேடை. கடைசியில் எங்கே போய் நிற்பார்னா செந்தில் பாலாஜி, பொன்முடி, நேரு இது போன்ற செயல் நின்று, மகேஷ் பொய்யாமொழி, மா சுப்பிரமணியன் இது போல் ஆட்கள் ஜெயிச்சு கொடுத்து திமுக கட்சி அந்தந்த மாவட்டத்தில் ஈவாவேலு குறிப்பாக அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க திமுக ஆட்சி திருப்பி வரும். இந்த கூட்டணினால் கூட்டணி நிர்வாகிகள் அதில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டி ஒரு விதிவிலக்கு. விசிகா, சிபிஎம்லாம் வந்துடும். காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி வந்து திமுகவிலிருந்து ஒருவேளை விஜய் கிட்ட போனால் இந்த தேர்தலில் எப்படி திமுக ரொம்ப சிக்கல் தானே? அது திமுகவுக்கு சிக்கல் தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் லாங் டேர்ம் பார்க்குறேன். இந்த தேர்தல் ஒண்டி கிடையாது. இந்த தேர்தலை தாண்டி நீங்கள்லாம் என்ன எதி போவீங்க? அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா அது என்ன போய் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? காங்கிரஸ் போக மாட்டாங்க. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன்.
காங்கிரஸ் கட்சி போகவே மாட்டாங்க. அவங்க சும்மா வந்து தேவையில்லாமல் கூட்டணியை வீக் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. கூட்டணி ஏங்க இப்படி ஒரு பேசு பொருள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசலையே, எந்த ஊடகமும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையே. அண்ணன் திருமாவளவன் இருந்தார், ஒரு பிரச்சனை வந்தது, விஜயோட போகிறாரு, ஆதவர்ஜுனா போயிட்டாரு, இவர் கூப்பிட போகிறாருன்னாங்க. 10 நாள் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாருல்ல. வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுதாங்க ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியல். நான் ஒரு தேர்தல் ஜெயிப்பேன், தேர்தல் தோற்று போவோம், அது வேறு விஷயம். பட் என்னோடய பார்வை, என்னோடய நிலை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 1. 2வது, இந்த நிலை கூட தேர்தல் தோக்காத ஒரு வியூகம் அமைக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அரசியலில் சக்ஸஸ். வெறும் எனக்கு கொள்கை கோட்பாடு ஒண்டிக்குது, நான் நிலைப்பாடு கரெக்டாக இருப்பேன்னா நீங்கள் சீமான் ஆயிடுவீங்க. அண்ணன் சீமான் போல் வாக்கு விகிதாச்சாரம் கூடும், ஆனால் வெற்றி கிடைக்காது. ரெண்டையும் சேர்த்து செய்யணும். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது அது ஒரு கரெக்டான ஃபார்முலாவில் கொண்டு வந்து வைக்கணும். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கி நானாக கேட்குறேன், நீங்கள் என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா போருக்கா போகிறீங்க? டெல்லிக்கு தானே போகிறீங்க, கம்முன்னு போக வேண்டியது தானே. எதுக்கு ட்வீட்டு போட்டு போகிறீங்க? காலைல ஒன்று காணும் பொங்கல் வாழ்த்து போடுங்க, இல்லை எம்ஜிஆர் பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து போடுங்க. ராகுல் காந்தி என்னென்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு போடுங்க சார். அதை எதுக்கு சார் விளம்பரம் தர்றீங்க? எதுக்கு சார் கூட்டணியில் பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்ருக்கீங்க? ஏன் ஒரு சசி தரூர் உங்கள் கட்சிக்கு பத்தலையா? இன்னும் எத்தனை சசி தரூரை, இன்னும் எத்தனை பேர் வந்து ஒருத்தர் பேர் கமல்நாத்தை, இன்னும் எத்தனை குலாம் நபி ஆசாத்தை உருவாக்க போகிறீங்க? நான் சொன்னவங்க எல்லாமே உள்ளடி வேலை பார்க்குறவங்க காங்கிரஸ் கட்சிக்கு. டிகே சிவகுமார் ஒரு பிரச்சனை தான் அவருக்கு, முதலமைச்சர் ஆகணுன்ற. அதை தாண்டி அவருக்கு உண்டான அரசியல் தான் பண்ணி பிரச்சனை பண்ணுறாரு. காங்கிரஸ் கட்சியை வீக் ஆகிற அரசியல் எதனா பண்ணுறாரா? உங்கள் கட்சிக்கு தேவைன்னு நிறைய டிகே சிவகுமார், உங்கள் கட்சிக்கு தேவை இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி இந்த விதந்தாவாதம் பேசிக்கிட்டு இது பண்ணுறது. நீங்கள் அப்படி ஏறி வளர்றீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி யார் தடுக்க முடியும்? இல்லை, அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? தொடர்ச்சியாக ராகுல் காந்தி கூட சென்சார் இஷ்யூ வரும்பொழுது பராசக்தியை விட்டுட்டு ஜனநாயகம் விட்டு போட்டார். விஜயோட கரூர் சம்பவத்தில் ஃபோன் பண்ணி பேசுனதாக கூட தகவல் இருக்குது. தொடர்ச்சியாக விஜயுடைய நட்பு பாராட்டுகிற ராகுல் பாராட்டுறாருல. இப்போ இது போன்ற ஒரு நிர்வாகிகள் சொல்லும் பொழுது ராகுல் காந்தியுடைய ஒரு மனசில் ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலினை விட்டுட்டு விஜய் கிட்ட போகணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்கா? கரெக்டுங்க, ராகுல் காந்தி மனசில் மாற்றம் வரும். ஏன்னா பக்கத்தில் யாருன்னா ஒருத்தர் உட்காந்து டெய்லி தூபம் போட்டுக்கிட்டு இது அப்படின்னா இது இப்படின்னா நம்ம அப்படி வந்திருக்கலாம் இப்படி வந்திருக்கலாம், இவங்க தான் நம்மளை உடலை கடலை டெய்லி இதையே சொல்லிட்டு இருக்கோம். அவரும் பார்ப்பார், என்னப்பா இதையே சொல்லிடுறா, சரி கரெக்டாக வரணும்னா பண்ணிக்கோ. கேசி வேணுகோபால் உதாரணத்துக்கு கூடவே இருக்கிறாரு. அவருக்கு விஜய் வரணும், அவர் முதலமைச்சராக ஈஸியாக ஆகிட்டு கஷ்டப்படாமல் செலவு பண்ணாமல் பண்ணி முதலமைச்சராக உட்காரணும், அதுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு அதையும் கணக்காக தானே சொல்லுவாங்க அவங்க. பாண்டிச்சேரி, கேரளா அப்படி தானே சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி கூடும், அங்கே ஆட்சி வரும், இங்கே ஆட்சி வரும், இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, கேட்குறாங்க, ரைட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் மறக்கிறாரு, திமுக தொண்டர்கள் குறிப்பாக. ஏன்னா அந்த மனநிலை எனக்கு தெரியும், அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அதிமுக தொண்டர்களோட மனநிலையும் தெரியும், திமுக தொண்டர்களோட மனநிலையும் தெரியும். அதிமுக தொண்டர்கள் ஒரு காலத்தில் வந்து மோடி எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில். இன்றைக்கி மோடி அவர்கள் எதிர்ப்பில் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குது. சரி ஏதோ நம்ம தோக்குறோம், அவரும் வரான்றாரு, கூட்டணி சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் மோடி எதிர்ப்பு வந்து இன்றைக்கி குறைந்து கொண்டிருக்கிறது. திமுக தொண்டர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே ஆசை, அதே மன சந்தோஷத்தோடு தான் ராகுல் காந்தியையும் பார்க்குறாங்க. இவரை ஒரு மாதிரியும் அவரை ஒரு மாதிரியும் பார்க்கல, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் திமுக தொண்டர்கள் இந்த நொடி வரலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தொடருமே ஆனால் திமுக தொண்டர்கள் இப்போ உன்னை வட இந்தியாவில் கலாய்க்கிறது கரெக்டு தான், நீ முதலுக்கே மோசம் பண்ணுற, போய்ட்டு நீ 1000 இருந்தாலும் ஹிந்தி திணிப்பு கரெக்டு தான், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவே தான் இன்றைக்கி வந்து புறவா அந்த நினப்பு வந்துடும். அந்த நினப்பு வந்துருச்சுனாவே காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே அழிவு. காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே அழிவுனா திமுக கூட்டணிக்கு அது ஒரு பலவீனம், அது திமுகவுக்கு ஒரு பாதிப்பு. இது தொடர்ச்சங்கிலி. போகிறவர் அமைதியாக போயிட்டு பேசிட்டு வாங்க. இல்லையா, மொத்தம் சென்னை இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, தாம்பரம் இருக்குது, ஆவடி இருக்குது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். நான் படிக்கிறது எல்லாமே மாநகராட்சி. அதிகப்படியான மேயர் காங்கிரஸ் உட்காரும். ஆட்சி நான் போகிறேன் டீல், ராகுல் காந்தி கிட்டே வாங்க, கட்சியை பலப்படுத்தணும். என்ன கட்சி எப்படி உடனே பலப்படுத்திடுவீங்களா? மேலே ஓட்டு எண்ணி மறுநாளே கேபினெட்டில் 3 பேர் நீங்கள் போனோன்னா அப்படியே 20% கட்சி ஆகிடுவீங்க. அடிப்படையில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை விட வாக்கு வங்கி கூட. இதுதான் நிலமை.
அவங்களே 23-20 சீட்டு தான் போன வாட்டி நின்னாங்க. அவங்களுக்கு கூட தானே சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் கட்சியை விட பிஜேபிக்கு கம்மியாக தான் சீட்டு கொடுப்பாங்க அதிமுகவில். அப்போ எதுக்கு அவங்க அந்த நிலைமைக்கு போகிறாங்க? அந்த முடிவு எதுக்கு எடுக்கிறாங்க? அதிமுக அதிகப்படியான சீட்டுலாம் அதிமுக நிற்கணும். அப்போ அப்படி தானே அவங்க பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் கூட தான் இருந்தீங்க. நான் என்ன சொன்னேன்னா, இது முடிஞ்ச உடனே அக்டோபரில் நீங்கள் உள்ளாட்சியில் சீட்டு கேளுங்க, அதிகமாக கட்சியை பலப்படுத்திக்கோங்க. யார் வேணான்னா எம்எல்ஏ தான் ஆகணுமா? மேயர் அதை விட செல்வாக்கு ஜாஸ்தி, முனிசிபல் சேர்மன் அதை விட வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தி. 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு 4 முனிசிபாலிட்டி வாங்குங்க. இங்கே ஒரு 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு 4 மேயர் வாங்குங்க. அப்போ உங்களோட நோக்கமானது ஒரு தொலைநோக்கு பார்வை அல்ல. இப்படி தானே யோசிக்கணும் கட்சியை பலப்படுத்துறதுனா. ஏன் சரி இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்தீங்க. இப்போ மதுரையில் மேயர் பிரச்சனை, மதுரை மாநகராட்சி 1 வருஷம் இருக்குது இந்த பிரச்சனை. அந்த சொத்து வரி ஊழல் நடந்து முடிஞ்சுது. அப்போவே போயிட்டு அண்ணே உங்கள் மேயரை போட்டு பிரச்சனை ஆகிப்போச்சு. இந்த மாணிக்கம் தாக்கூர் போய்ட்டு முதலமைச்சர்கிட்டையோ இல்லை ராகுல் காந்திக்கிட்டோ உட்காந்து அது மாதிரி மதுரை முக்கியமான ஒரு இது நம்ம விட்டதை துடைக்கலாம், அவங்க மேயர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, கூட்டணி தர்மம் ஆயிடுச்சு, சமாளித்த மாதிரி நமக்கு கொடுக்க சொல்லுங்கள் அந்த மேயர் சீட்டை கேட்டு வாங்கி அந்த மேயரை இன்றைக்கி ஒரு ஆளாக ஆக்கியிருக்கலாம்ல. அந்த மேயரை இப்போ ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினருக்காக நிற்க வைக்கலாம்ல. இப்படி தாங்க கட்சியை வளர்க்கணும். தேர்தல் நேரத்தில் போய்ட்டு ராஜ்யசபா கொடு, 30 சீட்டு கொடு, 18 சீட்டு கொடுக்குன்றது புற வழிவடையாக கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணுறது. அதை தான் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. படிப்படியாக வளர்ச்சின்றது அந்த எண்ணத்துக்கே போகிறது இல்லையே. இது படிப்படியாக வளர்ச்சியை தாண்டி படிப்படியாக தோல்வி, படிப்படியாக இறங்கு முகம் காங்கிரஸ் கட்சி. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.